எந்திரிச்சு நான் அம்மா குளிச்சுட்டு வந்துட்டேன். நீ தான் இங்க எந்திரிக்காம இருக்கடி. அம்மா இன்னைக்கு பாப்பா ஓணம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீ கிளம்ப போறோம். புது பட்டு பாவாடை சட்டை, நெக்லஸ், பூவு, ஜிமிக்கி எல்லாம் போட்டுட்டு இந்த அழுக்கு மூஞ்சி ரொம்ப அழகா கிளம்ப பொம்பளை வேஷமா போட்டு விடுறேன். என்ன உனக்கு கமலஹாசன் வேஷமா போட்டு விட போகுது. பாட்டி பாவம். பாட்டி இஸ் பாவம் குள்ளி. வாட் இஸ் திஸ்? நானும் போய் இப்போ ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா இன்னும் டீ குடிக்காமலே இருக்காங்க. ஆக்சுவலி அம்மா ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய், குட் மார்னிங். நானும் குட் மார்னிங். குள்ளி போயிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு இவளை இவங்க அப்பா குளிக்க வச்சிருவாரு. நம்ம அதுக்கப்புறம் இவளை வந்து மேக்கப் ரெடி பண்ண போகிறோம். இன்னும் வந்து உட்காந்துட்டீங்க. குள்ளி ஸ்கூலுக்கு கிளம்புற ஐடியா இல்லையா மேடம்? நான் குளிக்க வைக்கணுமா? அப்பாட்ட குளிக்க. சரி எனக்கு நானே குளிக்க வைக்கிறேன். ஓகே பிரிஸ்கா எனக்கு ஓகே மம்மி சொல்லு. அவள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வருவா. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு அவள் ஸ்கூலில் நான் சொன்ன மாதிரி ஓணம் செலிப்ரேஷன்றதுனால அவள் வந்து ஸ்பீச்சில் இருக்கா. அதனால வந்துட்டு இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு ஓணம் பட்டு பாவாடை இதை போட்டு க்யூட்டாக நம்ம அவளை ரெடி பண்ணி அனுப்ப போகிறோம். நான் போய் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பூ வச்சு பொட்டு வச்சு மீன் உண்டா, குழம்பு உண்டா, சோறு ஸ்கூலுக்கு போறக்குள்ள இவளுக்கு எல்லாம் அழிஞ்சு போய் கியூட்டா இருக்கு பாப்பாக்கு. பியூட்டிஃபுல். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற இந்த குழலி குட்டியப்பா. பேசிக் மாய்ஸ்சரைசர் நான் இப்போ போட போறேன். மாய்ஸ்சரைசர் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு நம்ம அலௌட் இல்லை தான், நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுறது. அதான் பேபி மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஆல்ரெடி போட்டுவிட்டு சன்ஸ்க்ரீன், பேபி சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு இவ்வளோ ஸ்கின் ப்ரெப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் அவங்க மேக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு சொல்லி மேம் சொன்னாங்க. ஸோ தட் கொஞ்சம் ஸ்டே ஆகணும். இப்போ மதியானம் வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும் ஸ்கூலில், அதனால ஸ்டே ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே தூக்கி அடித்த மாதிரி தான் போடுவோம். இப்போ இது குழந்தை ஸ்கின்னுங்கிறனால என்ன தான் நம்ம வந்து யூனோ ஃபவுண்டேஷனு போடக்கூடாது தான். ஐ கிளியர்லி சே தட் போடக்கூடாது. பட் தென் இப்போ எனக்கு போட்டு தான் ஆகணும். நார்மலாக போக முடியாது. என்ன தான் போட்டாலும் ஒரு 1 ஹவர்க்குள்ளே இந்த மேக்கப் நிற்காது, அப்படியே எல்லாம் வந்துடுது குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால எல்லாம் பட்டு பட்டுன்னு வந்துடும். உண்டுன்னு சொல்லி குழலிக்கு இன்னைக்கு பைத்தியம் பிடிக்கும் போது ஸ்கூலுக்கு போய் ஸ்பீச் எல்லாம் மறந்து போயிட்டு இது உண்டு அது உண்டு அப்படின்னு சொல்ல போறா. இங்க வா. நான் யூஸ்வலி பிளெண்டர் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபவுண்டேஷன் போடும்போது. வை? பிகாஸ் எனக்கு அது பிடிக்கல. இப்பொழுது குழலியோட ஃபேவரட் பார்ட் இந்த ப்ரஷ். நீ போடு. இரு இல்லடா, எனக்கு ஒரு நாள் அழகா போட்டு போகணும்டா. நீ அழகா போட்டு போகணும், அதனால அம்மா போட்டு விடுறேன். ஆல்ரெடி இது முடிஞ்சு போச்சு. இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று போட்டு போகிறேன். கம்மியா எனக்கு தெரிஞ்ச மேக்கப்புங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த காம்பேக்டு, ஃபவுண்டேஷனு, ப்ரைமரு, அந்த மாதிரி பேசிக்காக மேக்கப் பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச மேக்கப். ஓணம் ஆக்சுவலி எப்போன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் நெக்ஸ்ட் மண்டே ஓணம். அவள் ஸ்கூலில் வந்து முன்னாடியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு ஆஃபீஸில் லீவ் இருந்தால் நான் அந்த டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைப்பேன். எனக்கு ஆஃபீஸில் லீவ் இல்லாதனால நான் அதை பெருசாக நோட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இவள் ஸ்கூலில் இன்னைக்கு ஓணம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு இன்னைக்கு தான் ஓணம். எதுவுமே போடாட்டி என் பொண்ணு பழிச்சுதான். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேவரட் குழலியோட ஃபேவரட் பார்ட் ஐ ஷேடோ போக போகிறோம். எனக்கு பிடிச்ச கலர் தான் நான் போட்டுடுவேன். இந்த கலரா? ஆமா, நான் ஜிகினா தான் போட்டுட போறேன். சரி, 3 கலர் கண்ணு மேல போடுங்க. திரும்ப கண்ணு மூடு.
Next is the eyebrow pencil. We don't have a பெரிய ப்ராடக்ட் இல்லை நம்ம கிட்ட காஸ்ட்லி ப்ராடக்ட். இந்த ஐப்ரோ பென்சில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஐப்ரோ பென்சிலை வச்சு நம்மளால் முடிஞ்ச ஒரு அழகாக ஒன்று வரைகிறேன். ஆக்சுவலி இப்போ இவ வந்து என் ப்ராடக்ட் இல்லையா குழலி, அதனால நான் பண்ணி விட்றதா மேக்கப். நான் என்ன கோமாளித்தனம் பண்ணாலும் அவள் அப்படி தான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும், அவளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. மேக்கப் போட்டனாலும் அழகாக இருக்கேன், மேக்கப் போடாட்டி நான் இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பேன். இதுக்கு ஆக்சுவலி இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு லிப்ஸில் லிப்ஸ்டிக் நிற்கிறது இட்ஸ் பெரிய விஷயம். நிற்கவே நிற்காது, அது கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போய் ஒரு 1 hour தான் நிற்கும், அதுக்குள்ளே அழிஞ்சிடுவாங்க. ஓ மை காட், ஷோ யுவர் ஃபேஸ். நித்திக் முகத்து கட்டு, அண்ணா அந்த முகத்து கட்டு. ஆமாம் அப்பா, எஸ் யூ லுக்கிங் ஸோ க்யூட். இங்கே பாரு. ஸோ கொஞ்சம் ரெடி ஆகிட்டா, இதுதான் அவளோட அவுட்ஃபிட். ஹவ் ஆர் யூ லுக்கிங்? ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் என்னை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டாரு. குழலி போகிறதுக்கு முன்னாடி காலையில் நான் எழுந்திரிச்ச உடனேவே பொதுவாக வந்துட்டு வீடெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் பாப்பாவை எழுப்பி அவளை ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி அவள் கிளம்புனதுக்கப்புறம் நான் சுத்தம் பண்ண வீடு எப்படி இருக்குது பாருங்களேன், எல்லாம் கலைஞ்சு கிடக்கு. இன்னைக்கு இதெல்லாம் நான் தான் அப்படி போட்டேன், அவ்வளோ ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம், நான் சரி பண்ணலை. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்குது. இன்றைக்கி அவ்வளோதான். குழலி ஓணமுக்காக கிளம்பி அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு இன்றைக்கி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ரியலி ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you in the next video. Bye bye, take care.